மேசராசனேயர்களுக்கு வணக்கம். சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்க போகும் புத்திக்கு அதிபதியால் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் 22ஆம் தேதி முதல் தானாக நடக்க போகும் நல்லது என்ன? நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் சூரியன், புதன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேது, கும்பராசியில் சனி பகவானும் ராகுவும், மீனத்தில் சுக்கிரனும் சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களுடைய ராசியில் பிரவேசித்திருந்த சூரியன் அடுத்த 4 வாரங்களுக்கு ரிஷபராசியில் இருக்கிறாரு. அவரோடு புதன் இணைந்து யோகத்தை தருகிறாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 2, 7க்குரிய சுக்கிரன் 12ஆம் இடமான மீனத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். அதே போல் 9, 12க்குரிய குரு சகாயஸ்தானத்தில் வலுப்பெற்றிருக்கிறார்கள். இதனால் சகோதர உறவு பலப்படும். லாபஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இணைந்திருப்பதால் தொழில் வணிகங்கள்ல நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதை விட மிக முக்கியமாக 5ஆம் பார்வையாக சப்தமஸ்தானத்தை பார்வையிடுவதால கணவன் மனைவி உறவுகள்ல உள்ள கருத்து வேறுபாடுகள் அகன்று நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன் இருப்பதால் தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மேசராசனையர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்கை இணைந்திருப்பதால் இந்த தருணங்கள் முழுவதுமே பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. திருதிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால வருமானத்திற்கு ஏற்ப செலவுகளும் இருக்கதாங்க செய்து, குடும்பஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் குடும்ப கவலை மனதை அரித்து வந்த நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல மேசராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. அர்த்தாஷ்டகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று நிலை கொண்டிருப்பதால உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் உடலை வருத்துங்க. வருமானத்திற்கு ஏற்ப செலவுகளும் ஏற்படதாங்க இருக்குது. அதே போல புத்திரஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியம் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. பாக்கியஸ்தானத்தில் உள்ள சனி மற்றும் ராகுவை குரு பகவான் பார்ப்பதால் வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருக்குங்க. ஏற்பட்டு வந்த மனவேதனை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இக்காலகட்டங்கள் லாபஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவானோட ராகு இணைந்திருப்பது சிறந்த யோக பலன்களை குறிக்குதுங்க. இதுவரை உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். வேலை இல்லாமல் அவதியுறும் இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குது. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. தற்காலிக பணியாளர்கள் அவரவரது பணிகள்ல நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்திருக்கிறது. அதே போல் மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இக்காலகட்டங்கள்ல லாபஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு சேர்ந்து சஞ்சரிப்பதால் சிறந்த முன்னேற்றத்தை குறிக்குதுங்க. மேலும் சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால தொழிலை அபிவிருத்தி செய்து கொள்ள பெற்ற ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டங்கள்ல கல்வி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே போல் மேசராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையிலுள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.